Hi friends, welcome to PKR Excellent English course. இந்த இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் பயிற்சி வகுப்புல மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய verbs அதை பற்றி இப்ப நாம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில be form verbs யூஸ் பண்றது அப்படின்றத we have already seen பார்த்துட்டோம். then have form verb அதன் தொடர்ச்சியாக model auxiliary verbs, how to use model auxiliary verbs in sentences, அதை பற்றி we are seeing, நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல what are the model auxiliary verbs, அதாவது மாடல் auxiliary verbs என்னென்ன அப்படிங்கறத பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல தெரிஞ்சிட்டு இருக்கோம். can, could, shall, should, may, might, must, need, used to, இப்படி மாடல் auxiliary verbs என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய கிளாஸ்ல இந்த வகுப்புல some important model auxiliary verbs, சில முக்கியமான model auxiliary verbs யூஸ் பண்றது சொல்லி we are going to see now. In today's class we are going to see how to use may, must and should in sentences. இன்றைய வகுப்புல may என்ற மாடல் auxiliary verb, then must and should இவற்றை எவ்வாறு பயன்படுத்தி how to form sentences in English, ஆங்கிலத்திலே எவ்வாறு வாக்கியங்கள் அமைப்பது என்பதை we are going to see now. First one, may எடுத்துக்கிறோம். may is a model auxiliary verb. may I have already told you the model auxiliary verbs are used in a special meaning, அதாவது ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் இந்த மாடல் auxiliary verbs யூஸ் பண்றோம் அப்படின்றது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி can என்பது முடியும், ability, possibility and permission இந்த மூணு யூஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்கோம். அதை போல இன்றைய பார்க்க போற இந்த மாடல் auxiliary verb may என்பது it denotes permission and future predictions. may அப்படிங்கிற மாடல் auxiliary verb it is used for denoting permission and future predictions. அதாவது may என்ற இந்த வார்த்தை permission அனுமதி, permission என்பது என்ன? அனுமதி, and future predictions
எதிர்கால கணிப்புகள் சொல்றோம் இல்லையா, எதிர்கால உத்தேசங்கள் கணிப்புகள். மே என்பது மே என்ற ஆக்சிலரி வெர்ப் பர்மிஷன் அதாவது அனுமதியை குறிப்பதற்கும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற உத்தேசமாக நடக்க இருக்கிற நிகழ்வுகளை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். இப்ப ரெண்டு மீனிங்ல இந்த மே என்ற ஆக்சிலரி வெர்ப் வருகிறது. ஆக்சிலரி வெர்ப் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம்னா, அந்த ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் அதோட எனி அதர் வெர்ப் இன் பிரசன்ட் டென்ஸ். மேயோட பி யூஸ் பண்ணலாம். மேங்கிற வெர்போட ஹேவ் ஃபார்ம் ஹேவ் யூஸ் பண்ணலாம். மே பி, மே ஹேவ். அதே போல மெயின் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். மே பி, மே ஹேவ், மே பிளஸ் எனி அதர் மெயின் வெர்ப்ஸ் இவற்றை நம்ம யூஸ் பண்ணலாம். மொத்தத்துல இதனுடைய மீனிங் வந்து பர்மிஷன் அண்ட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப you may come here at any time. Please see this example. You may come here at any time. What is the meaning? நீ இங்கே எந்த நேரத்திலும் வரலாம். நீ இங்கே எந்த நேரத்திலும் வரலாம். So it denotes permission. அனுமதியை குறிக்கிறது. அதனால இங்கே மே கம், மே என்ற ஆக்சிலரி வெர்பையும் வருதல் என்பதற்கான கம் அப்படிங்கிற ஒரு மெயின் வெர்பை பிரசன்ட் டென்ஸ்லையும் சேர்க்கும் பொழுது யூ மே கம், யூ மே கம், நீ வரலாம். எங்கே? இங்கே வரலாம். ஹியர். எப்பொழுது வரலாம்? அட் எனி டைம், எந்த நேரத்திலும் வரலாம். சோ யூ மே கம் ஹியர் அட் எனி டைம். நீ எந்த நேரத்திலும் இங்கு வரலாம். It denotes permission. சோ என்ன சொன்னோம்? மே என்பது பர்மிஷனை குறிப்பது. another example பாருங்க. You may go now. சொல்றோம் இல்லையா? You may go now. நீ இப்பொழுது போகலாம். Permission. நீ இப்பொழுது போகலாம். அனுமதியை குறிக்கிறது. Next one. My brother may visit my office tomorrow. The example பாருங்க. My brother may visit my office tomorrow. என்ன மீனிங் இது? என்னுடைய சகோதரர் நாளை என்னுடைய அலுவலகத்திற்கு வரலாம். என்னுடைய சகோதரர் நாளை என்னுடைய அலுவலகத்திற்கு வரலாம். மே விசிட் வரலாம், வந்து பார்க்கலாம், வருகை தரலாம். மே விசிட். My brother may visit. இப்படி கூட சொல்லலாம். My brother may arrive. May arrive, வருகை தரலாம். My brother may come. Any verb, any main verb you can take. வருகை என்பதற்கு come, visit, arrive. Any verb you can take. எந்த verb வேணாலும் எடுத்துக்கலாம். பட் பர்மிஷனை குறிக்கிற பொழுது அதோடு may என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணிக்கிறோம்.
So my brother may visit my office tomorrow. என்னுடைய பிரதர் நாளை என்னுடைய அலுவலகத்துக்கு வரலாம். இப்போ இது என்ன அர்த்தத்துல வருதுன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் சொல்றோம் இல்லையா, மே என்பது என்ன சொல்லிட்டோம், பர்மிஷனுக்கும் பயன்படுத்தலாம். ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் இப்போ என்ன மீனிங்னா நாளை வரலாம் என்பது நாளை வரலாம் அல்லது வராமல் கூட இருக்கலாம், உத்தேசமான ஒரு நிகழ்வு, அதை குறிக்கிற பொழுது இந்த மே பிளஸ் ஒரு மெயின் வெர்பையோ ஆர் மே பி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். ஒரு மாடல் ஆக்ஸிலரி ஃபார்ம் வெர்ப் சென்டென்ஸ்ல வச்சு we can make sentences. இப்ப இந்த இடத்துல மே என்பது பர்மிஷனுக்கு பதிலாக ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன், எதிர்கால ஒரு உத்தேச நிகழ்வை குறிக்கிறது. அதற்காக இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். another எக்ஸாம்பிள் பாருங்க. It may rain tonight. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. It may rain tonight. What is the meaning? இன்றிரவு மழை பெய்யலாம். இன்றிரவு மழை பெய்யலாம். That means now the climate is cloudy. இப்ப இருக்கிற அந்த climate பருவநிலை மேகமூட்டமாக இருக்கிறது. சோ என்ன எய்ம் பண்றோம்னா it may rain tonight, இன்றிரவு மழை பெய்யலாம். சோ மழை பெய்யலாம் ஆர் பெய்யாமலும் இருக்கலாம். This incident may occur or may not occur. நம்ம சொல்ல போற நிகழ்வு நடக்கலாம், நடக்காம கூட இருக்கலாம். அது மாதிரி ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்லயும் இந்த மே யூஸ் பண்றோம். அப்படி பண்ணும்போது இட் மே ரெயின் டுநைட் என்பது இன்றிரவு மழை பெய்யலாம். இங்க ஒரு வார்த்தையை கவனிங்க. இன்று இரவு அப்படின்றது என்ன சொல்றோம்? டுடே நைட். அதை நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது டுநைட் டுடே நைட் சொல்ல தேவையில்லை, டுநைட் என்று சொல்ல வேண்டும். இப்ப நேற்று இரவுன்னு சொல்றோம் இல்லையா, எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்ல வேண்டியது லாஸ்ட் நைட். நேற்றிரவுங்கிறத லாஸ்ட் நைட் சொன்னா போதும். அதே போல இன்றிரவு என்பதற்கு என்ன? டுநைட். அப்ப இட் மே ரெயின் டுநைட், இன்றிரவு மழை பெய்யலாம். இது ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன். It may be a good idea. It may be a good idea. இங்க பாருங்க, மே பி யூஸ் பண்ணிருக்கிறோம், மே பி யூஸ் பண்ணிருக்கிறோம். இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம். நமக்கு ஒருத்தங்க ஒரு அட்வைஸ் சொல்றாங்க, அதை என்ன எடுத்துக்கிறோம்னு சொன்னா அது ஒரு குட் ஐடியாவாக இருக்கலாம், ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம். அதை சொல்கிற பொழுது இட் மே பி ஏ குட் ஐடியா. இது போல மே பிளஸ் ஒரு பி, மே ஹேவ், மே பிளஸ் ஒரு மெயின் வெர்ப். அந்த மெயின் வெர்போ பி ஃபார்மோ ஹேவ் ஃபார்மோ பிரசன்ட்ல இருக்க வேண்டும். மேயோடு பயன்படுத்திக் கொள்கிறோம். அப்படி பயன்படுத்தி மே என்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் கொண்டு பர்மிஷனையோ அல்லது ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் இவற்றை மென்ஷன் பண்றதுக்கு இந்த sentences example எடுத்துக்கிறோம். Like this we can make many sentences. நாம் இது போல பல வாக்கியங்களை உருவாக்கலாம். He may write well. He may write the examination well. அவன் நன்றாக தேர்வு எழுதலாம். She may dance well. She may dance well. அவள் நன்றாக நடனம் ஆடலாம். இப்படி unconditional future predictions, இதுல நிறைய sentences நாம சொல்லலாம். You may say this invitation, நீ இந்த அழைப்பிதழை பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, you may come here at any time, நீ எந்த நேரத்திலும் இங்கு வரலாம். இவையெல்லாம்
பர்மிஷனை குறிப்பவை. சோ பர்மிஷனை குறிப்பதற்கும் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் என்கிற அந்த எதிர்கால உத்தேச நிகழ்வுகளை குறிப்பதற்கும் மே என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்தி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் மாடல் ஆக்சிலரி வெர்ப். நெக்ஸ்ட் ஒன், அடுத்து என்ன எடுத்துக்கிறோம் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ல அப்படின்னு சொன்னா மஸ்ட். மஸ்ட் என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப். இந்த மஸ்ட் என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் தமிழ்ல என்ன மீனிங் வரும்னா வேண்டும் என்ற பொருளில் வரும். இந்த மஸ்ட் என்ற மாடல் ஆக்சிலரி வெர்புக்கு வேண்டும் என்ற பொருளில் வரும். எந்த இடத்துல மஸ்ட் என்ற மாடல் ஆக்சிலரி பயன்படுத்தலாம்? The verb must is used for denoting obligation, obligations, கடமைகளை சொல்கிற பொழுது ஒரு வாக்கியத்திலே ஒரு கடமையை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த மஸ்ட் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். மஸ்ட் வேண்டும் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்துகிறோம். அது ஒரு கடமையை சொல்கிற பொழுது என்ன சொல்றோம்? You must start at once to catch the bus. You must start at once to catch the bus. What is the meaning here? You must start. நீ உடனே புறப்பட வேண்டும். வேண்டும் must யூஸ் பண்ணணும். You must start at once. நீ உடனே புறப்பட வேண்டும். எதற்கு? பஸ்ஸை பிடிப்பதற்கு. So you must start at once to catch the bus. நீ பேருந்தை பிடிக்க வேண்டுமெனில் உடனடியாக புறப்பட வேண்டும். It is an obligation, கடமை. அந்த செயலை செய்வதற்கு உடனடியாக புறப்பட வேண்டும். இப்படி சொல்றோம் இல்லையா? You must write well to get more marks. Must plus ஒரு mean. You must write well to get more marks. You must write well. நீ நன்றாக எழுத வேண்டும். எதற்கு? To get more marks. நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கு. You must write the examination well. அப்படி கூட சொல்லலாம். You must write the examination well. நீ நன்றாக தேர்வு எழுத வேண்டும். To get more marks. நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கு. நிறைய மதிப்பெண்கள் நீ பெறுவதற்கு தேர்வினை நன்றாக எழுத வேண்டும். You must write the examination well to get more marks. அல்லது you must write well to get more marks. இப்படி the must என்ற ஒரு auxiliary verb, it denotes obligation. It denotes obligation. இதற்காக பயன்படுத்துகிறோம். Next one. You must be here in time. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. You must be here in time.
நீ குறித்த நேரத்தில் இங்கே இருக்க வேண்டும். நீ குறித்த நேரத்தில் இங்கே இருக்க வேண்டும். You must be here in time. You must wear clean clothes. Another example பாருங்க. You must wear clean clothes. நீ சுத்தமான உடைகளை அணிய வேண்டும். நீ சுத்தமான உடைகளை அணிய வேண்டும். Another example. They must play well. They must play well to win the match. They must play well to win the match. அவர்கள் மேட்சில் வெற்றி பெற வேண்டுமெனில் நன்றாக விளையாட வேண்டும். They must play well to win the match. So, the must என்பது அந்த கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை குறிக்கிற போது must என்ற ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்றோம். அதற்கு வேண்டும் என்ற பொருளில் அது வருகிறது. must be மஸ்டோட ஒரு பி சேர்த்தோ அல்லது have என்ற வார்த்தையை சேர்த்தோ அல்லது any other ஒரு மெயின் வெர்பை சேர்த்து we can make sentences. நாம் வாக்கியங்களை அமைக்க முடியும். அதை போல அடுத்த ஒரு மாடல் ஆக்சிலரி வெர்ப் எடுத்துக்கிறோம். In today's class, another model auxiliary verb we are going to see should. அடுத்த verb என்ன பார்க்கறோம்னா should என்ற மாடல் auxiliary verb. should இதனுடைய மீனிங்கும் அதே மீனிங் தான், வேண்டும். இந்த should என்ற மாடல் ஆக்சிலரி வெர்பும் வேண்டும் என்ற பொருளிலேயே வருகிறது. எப்படி must என்ற வார்த்தை வேண்டும் என்ற மீனிங்ல வந்ததோ அதை போல இந்த should என்ற வார்த்தையும் இந்த should என்ற மாடல் ஆக்சிலரி வெர்பும் வேண்டும் என்ற பொருளிலேயே வருகிறது. So, what is the difference between must and should? What is the difference between must and should? Must என்பது என்ன சொல்லிருக்கோம்? It denotes obligations. It denotes obligation. But இந்த should என்ற வார்த்தை எடுத்துக்கிற பொழுது for suggestions and advice. எதற்காக இந்த should என்ற வார்த்தை யூஸ் பண்ணணும்னு சொன்னா for suggestions and advice. யோசனைகள் தெரிவிப்பதற்கும் அறிவுரை சொல்வதற்கும் இந்த should என்ற வார்த்தை அதே வேண்டும் என்ற மீனிங்லே மஸ்ட்க்கு பதிலாக should என்ற இந்த மாடல் ஆக்சிலரி வெர்பை we have to use. நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. So, should என்பது it denotes advice and suggestions. Please see this example. You should இது எப்படி கூட சொல்லலாம், you சொல்லாம we should respect our parents. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, we should respect our parents. என்ன சொல்றோம்? what is the meaning here? நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும். நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். we should respect our parents. டைரக்டா ரெஸ்பெக்ட் என்ற வார்த்தையை நாம் டைரக்டா வெர்பாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். we should give respect to our parents அப்படி சொல்லணும். டைரக்டா சொல்கிற பொழுது we should respect our parents. நாம் நம்முடைய பெற்றோர்களை மதிக்க வேண்டும்.
இதையே நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லணும்னு நினைச்சோம்னா we should give respect அப்படி சொல்லலாம். we should give respect to our parents. should give இங்க should respect என்பதை வெர்பாக பயன்படுத்தியிருக்கிறோம். இங்க should give என்ற வெர்பை பயன்படுத்துகிறோம். we should give respect to our parents அல்லது we should respect our parents. both are having same meaning. இரண்டுக்குமே ஒரே அர்த்தத்தில் தான் இந்த வாக்கியத்தை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல should என்ற மாடல் ஆக்சிலரி பயன்படுத்துகிறோம். எதற்கு அப்படி என்றால் it denotes advice, அறிவுரையை குறிப்பிட. இதை போல ஒரு சஜஷன், யோசனையை தெரிவிப்பதற்கு இந்த காரணங்களுக்காக should அப்படின்ற ஒரு மாடல் ஆக்சிலரி நம்ம பயன்படுத்தலாம். The sentence according you should keep silence in the classroom. You should keep silence in the classroom. Students பார்த்து சொல்றோம். என்ன சொல்றோம்? You should keep silence in the classroom. நீங்கள் வகுப்பறையில் அமைதி காக்க வேண்டும். It is an advice. நீங்கள் வகுப்பறையில் அமைதி காக்க வேண்டும். இது ஒரு அறிவுரையாக சொல்றோம். இந்த இடத்துல should keep silence. You should keep silence in the classroom. நீங்கள் வகுப்பறையை அமைதியாக இருக்க வேண்டும். வகுப்பறையில் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் வகுப்பறையில் அமைதி காக்க வேண்டும் இப்படி சொல்கிறோம். You should keep silence in the classroom. We should write neat and legible. We should write neat and legible. என்ன அதாவது என்ன சொல்றோம்? நீங்கள் அதாவது நாம் சொல்லிருக்கோம். we should write neat and legible அப்படின்னா நாம் தெளிவாகவும் அழகாகவும் எழுத வேண்டும். நாம் தெளிவாகவும் அழகாகவும் எழுத வேண்டும். இது எப்படி சொல்றோம்? we should write neat and legible. இது வேற மாதிரி சொல்லலாம். your handwriting should be you should be பயன்படுத்துறோம். you should write என்பதற்காக your handwriting should be neat and legible. உன்னுடைய கையெழுத்து, உன்னுடைய handwriting தெளிவாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். அங்க எழுத வேண்டும். இப்ப should write யூஸ் பண்ணிருக்கோம். இதுல இருக்க வேண்டும் என்பதற்கு should be என்று யூஸ் பண்ணிருக்கோம். your handwriting should be neat and legible. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். நாம் நன்றாக அழகாகவும் தெளிவாகவும் எழுத வேண்டும் சொல்றத உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன எதற்காக சொல்கிறோம்? it denotes advice. இவற்றை போல அறிவுரை சொல்கிற பொழுது இந்த should என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்ப மாடலைஸ் வெர்ப்ல இன்றைய வகுப்புல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா மே என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? it denotes permission and future predictions அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அனுமதியை குறிப்பதற்கும் எதிர்கால உத்தேச நிகழ்வுகளை குறிப்பதற்கும் மே என்ற மாடல் ஆக்சிலரி வெர்ப் பயன்படுத்துகிறோம். அதை போல must and should இந்த ரெண்டு மாடல் ஆக்சிலரி வெர்ப் both are having same meaning, வேண்டும் என்ற அர்த்தத்திலே வருகிறது. but somewhat difference between must and should. ரெண்டு வார்த்தைக்கும் ஒரு சிறிய வேறுபாடு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, must என்பது ஆப்ளிகேஷனை குறிப்பதாகவும் should என்பது சஜஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் இவற்றை குறிப்பதாகவும் சென்டென்ஸில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறோம். இப்படி I have already told you there are many modal auxiliary verbs. நிறைய modal auxiliary verbs இருக்கிறது. can, could, shall, should, will, would, may, might, must, need, used to, இப்படி நிறைய modal auxiliary verbs இருக்கிறது. அவற்றிலே கடந்த வகுப்பில் can and could அந்த ரெண்டு modal auxiliary verbs பார்த்திருக்கிறோம். In today class we have seen how to use may, must and should. இந்த மூன்று may, must and should இந்த மூன்று modal auxiliary verbs பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை பற்றி இன்றைய வகுப்பிலே நாம் we have learned கற்றுக்கொண்டிருக்கிறோம். Dear friends, இந்த PKR Excellent English Course என்ற தமிழ் வழி ஆங்கிலம் கற்றுவித்தல் பயிற்சியில தொடர்ந்து நீங்கள் தந்து வருகிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வகுப்பினை கண்டினியூஸா தொடர்ந்து பார்த்து வாருங்கள். இன்றைய கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த PKR Excellent English Courseங்கிற சேனல்ல இருக்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று கொடுத்துக் கொண்டால் you can see our classes continuously. எங்களுடைய வகுப்பை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நிச்சயமாக if you go through this course, இந்த பயிற்சி வகுப்பிலே நீங்கள் நன்றாக கலந்து கொண்டு கற்றுக்கொண்டால் definitely you can speak and write in English fluently. நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்திலே எளிதில் பேசவும் எழுதவும் முடியும். சோ தொடர்ந்து அந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள் நண்பர்களே. We will see in the next class. Thank you very much.